கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னா அவங்கக்கிட்ட நிச்சயமாக இந்த 2 குணங்களும் இருக்கவே இருக்காது. வேதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்த மனுஷர்களை குறித்து நம்ம படிக்கும்போது அவர்களிடத்துல இந்த குணங்களை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுதான் நம்ம G² ரூல் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வீடியோ போடுகிறதுக்கு அது எனக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல பார்க்க போகிற விஷயம் கிரம்பிளிங். இந்த கிரம்பிளிங்கிற குணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வெற்றி பாதையில் போக முடியும். இதற்கு நான் எடுத்துக்கொள்ள போகிற தேவ மனுஷர் தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையன். அவங்க தகப்பனுக்கும் அவரை குறித்து அவ்வளவுதான் தெரியும். தன்னுடைய அண்ணன்மார்களோ மிலிட்ரியில் வாரியர்ஸாக இருக்கிறாங்க. என்னடா அவரை மட்டும் வாரியர்ஸ் ஆக்கிட்டு என்னை ஆடு மேய்க்க விட்டுட்டாங்களே அப்படின்லாம் அவர் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியை முழுவதுமாக அவர் கற்றுக்கிட்டு ஒரு ஆட்டை கூட அவர் இழந்து விடாதபடிக்கு சிங்கத்தையும் கரடிவாயும் கிழிக்கிற அளவுக்கு தன்னுடைய பலத்தை அவர் பக்குவப்படுத்தி கொண்டு அந்த வேலையை அவர் செம்மையாக செய்து கொண்டு வந்தார். அதனுடைய உச்சநிலை என்னென்னா, பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற வாரியர்ஸான அவங்க அண்ணாக்களுக்கு பயிர் உருண்டை கொண்டு போய் கொடுத்து விசாரிச்சுட்டு வர்றதுக்கு அவங்க தகப்பன் அவர் அனுப்புவார். அப்போ கூட அவர் எந்த கோபமும் படாமல் தன்னுடைய உடன் வேலையாட்கள் கிட்ட போயிட்டு இன்றைக்கி நான் டியூட்டிக்கு வரமாட்டேன், என்னுடைய ஆடுகளையும் சேர்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு பொறுமையாக சொல்லிட்டு அவர் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போவார். அந்த இடத்துல கூட அவங்க அண்ணன்மார்களை அவர் மதிக்க கூட மாட்டாங்க. ஆனால் அதை குறித்து அவர் முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ எந்த இடத்திலும் அவர் சொல்லாதபடினால்தான் கர்த்தருடைய கண் அவரை ஆசீர்வதிக்கணும்னு ரொம்ப நோக்கமாக இருந்ததுனால தான் அவரை கர்த்தர் ராஜாவாக்கினார். 2வது காசப்பிங். புறங்கூறிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முன்னாடி போக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது. இயேசு சுவாமி கிட்ட 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. 12 பேரும் வித்தியாசமானவர்கள். அந்த 12 மனுஷர்களில் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாரு. மற்றவர்களை குறித்து என்ன செய்தாங்கன்னு தெரியாது. ஆனாலும் இவர்களை கொண்டும் அவர் காசப் பண்ணாமல் புறங்கூறாமல் 3 வருஷம் ஊழியம் பண்ணனால தான் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அந்த மினிஸ்ட்ரி பயங்கர வலுவானதாகவும் பயங்கர தாக்கத்தை உருவாக்குகிறதாகவும் இருக்கிறது. அவரை பாருங்களேன், ஏதாவது தவறுனா ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசுவார். இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல மாட்டார். யூதாஸ் காரியத்தை ஒரு இடத்துல கேட்பார், காட்டி கொடுக்குறப்போ ஒரு இங்கே தான் இருக்காரா நானா அப்படின்னு கேட்டால் நீ சொன்னபடி தான் அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லுவார். பேதுருக்கிட்டே சொல்லுவார், நீ என்னை 3 வாட்டி மறுதளிக்க போகிற அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லுவார். நேருக்கு நேர் எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நேருக்கு நேர் சொல்லுகிறது தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை தவிர பின்னுக்கு போய் அவர்களை குறித்து பேசி விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேறி போக வேண்டும் என்று நினைத்தால், பின்னுக்கு போய் அவர்களை குறித்து பேசிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முன்னுக்கு போக வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது மிகவும் கடினமான ஒரு பாதை. என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் புறங்கூறுவதை முழுவதுமாக விட்டுடுறோமோ கர்த்தருடைய கண் நம் மீது நோக்கமாக இருக்க ஆரம்பிக்கும். காசப் பண்ணுறதையும் கிரம்பிள் பண்ணுறதையும் அடியோடு விட ஆரம்பிக்கிற காலத்தில் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கிறதையும் நம்மளுடைய ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நம்மளால் உணர முடியும். நிச்சயமாக இந்த G² ரூலை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. God bless you all.